தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களின் ஒருமித்த நடத்தைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவது பண்பாடாகும். பண்பாடு எந்த வேர்ச்சொல்லிலிருந்து தோன்றியது? பண்படு. பண்படு பொருள் சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். பண்பாடு என்ற சொல் தமிழில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதனார். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. தொல்காப்பியம். இங்கு உயர்ந்தோர் யாரை குறிக்கிறது? பண்பாடு உடையவர்களை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று யார் கூறுகிறார்? திருவள்ளுவர். பண்பாடு கல்ச்சர், நாகரிகம், சிவிலைசேஷன். மனிதனுடைய அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது பண்பாடு. மனிதனுடைய புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது நாகரிகம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் பற்றி கூறும் நூல் பதிற்று10. எந்த நூல் மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால், முருகன் போன்ற தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் கூறுகிறது? பரிபாடல். நிலவளம், காதலின் சிறப்பு பற்றி பேசுவது குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல்வாடை. பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறும் நூல் மதுரை காஞ்சி. சோழ நாடு தரைவழி வணிகத்தாலும் கடல்வழி வணிகத்தாலும் வளம் பெற்றிருந்தனை முட்டா சிறப்பின் பட்டினம் என்ற சொற்றொடர் மூலம் குறிப்பிட்டு சொல்லும் நூல் பட்டினப்பாலை. தமிழர் ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம் மற்றும் புகார், மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களின் வணிகச் சிறப்பு, சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள், தனிமனித ஒழுக்கம், நீதி வழங்கும் முறை பற்றி விரிவாக பேசும் வரலாற்று ஆவணம் எது? சிலப்பதிகாரம். சமய அறக்கருத்துகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்துரைக்கும் நூல் மணிமேகலை. பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற காப்பியம் எது? மணிமேகலை. ஸ்ட்ரோபா பூகோள நூல், பிளினி உயிரியல் நூல், தாலமி பூகோள நூல் தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிட்டுள்ளது. தமிழ் மொழி, கிரேக்க மொழி. தமிழில் அரிசி, கிரேக்க மொழியில் அரிசா. தமிழில் கருவா, இலவங்கம், கிரேக்க மொழியில் கார்பியன். தமிழில் இஞ்சி வேர், கிரேக்க மொழியில் ஜெஞ்சிபெராஸ். தமிழில் பிப்பாளி, கிரேக்க மொழியில் பெப்பெரி. எந்த மன்னனுக்கு துகிம், மயில் தோகை, ஆல்மெக், அகில் மகரங்கள், மதிப்புயர்ந்த பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன? சாலமன் மன்னன். எந்த வேட்டை நாய்கள் தரத்தில் மேலானவை? தமிழகத்தின் வேட்டை நாய்கள். தமிழில் தொண்டி, ரோமனில் திண்டிஸ். தமிழில் முசிறி, ரோமனில் முசிறிஸ். தமிழில் பொற்காட்டு, ரோமனில் பகரி. தமிழில் குமரி, ரோமனில் குமாரி. கொற்கை, கொல்சாய். நாகப்பட்டினம், நிகாமா. காவிரி, பூம்பட்டினம், கமரா. புதுச்சேரி, பொதுகே. மரக்காணம், சோபட்மா. மசூலிப்பட்டினம், மசோலியா. மிளகு இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் ஹிப்போக்ரேட்டஸ், 5th century கிரேக்க மருத்துவர். காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகள் எந்த மன்னர்களின் வரலாற்றை கூறுகிறது? பல்லவ மன்னர்கள். எந்த கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்து காட்டுகிறது? பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு. கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை சோழர் காலத்தில் எந்த முறையில் தேர்ந்தெடுத்தனர்? குடவோலை முறை. எந்த மன்னனின் தங்க நாணயம் கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகின்றது? 2ஆம் வருகுணன். கேள்விக்குடி பட்டயம், தளவாய்ப்புறச் செப்பேடு, சின்னமன்னூர் சாசனம், சிவகாசி செப்பேடு யார் காலத்து பட்டயங்கள்? பாண்டியர் காலம். திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள் யார் காலத்து பட்டயங்கள்? சோழர் காலம். யவனர்கள் தமிழகத்தில் எந்த இடத்தில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர்? மதுரை, புகார். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் தமிழகத்தின் எந்த மாவட்டத்தில் இணைகின்றன? நீலகிரி. ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் என்பதை வினையே ஆடவர்க்கு உயிரே என்று எந்த நூல் குறிப்பிட்டுள்ளது? குறுந்தொகை. முதற்சங்கம், தென்மதுரை. முதற்சங்கத்தை வளர்த்தவர்கள்
காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கம் கபாடபுரம். இடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கம் மதுரை. கடைச்சங்கத்தை வளர்த்தவர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை. எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் எந்த தமிழ்ச்சங்க கால நூல்கள்? 3ஆம். சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய எந்த உரையில் கூறப்பட்டுள்ளது? இறையனார் களவியல் உரை. அன்பின் வெளிப்பாடு அகவாழ்வு. வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வு. அகத்திணை 5 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. பொருந்தா காதல் பெருந்திணை ஒருதலை காதல் கைக்கிளை. தொல்காப்பியம் புறத்திணைகளை எத்தனை வகையாக பகுத்தது? 7. புறப்பொருள் வெண்பா மலை புறத்திணைகளை எத்தனை வகையாக பிரித்தது? 12. எந்த 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைமுறைகளையும் கூறுகின்றது? வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளிங்கை நொச்சி தும்பை வாகை. மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியவை சிறப்பித்து பாடுவது பாடாண் திணை. விருந்தே தானும் புகுவது புனைந்தே யாப்பின் மேற்றே. தொல்பொருள் 540. விருந்தின் பொருள் புதியது. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை எது குறிப்பிடுகிறது? மடைநூல்.